ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம காரைக்குடியில் இருக்க சிங்கம் கார்ஸ் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த எர்டிகா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எர்டிகா கார் வந்து ஆக்சுவலாக வந்து 7 சீட்டர் கார். இந்த 7 சீட்டர் கார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் ரிலீஸ் பண்ண இந்த கார் இப்போவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட் லுக் நல்லா இருக்குது. அப்புறம் லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக ஃபேட் ஆகலை, நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லேம்ப் இருக்குது. ஸோ இது எல்லாமே காரில் உங்களுக்கு வந்துடுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து போகலை, எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம சைடில் பார்ப்போம். சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து குரோம் ஃபினிஷிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டிலுக்குமே குரோம் வந்துருது, 2 ஹேண்டிலுக்குமே இருக்குது. அப்புறம் இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டோர் வந்து சோத்தில் அடிக்காமல் இருக்குது, ஒரு சின்னது ஒட்டிப்பாங்களா அது இருக்குது. நெக்ஸ்ட் இங்கேயுமே குரோம் இருக்குது. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65% வந்து நல்லா இருக்குங்க. நல்ல டயர் தான் 2 டயருமே, 4 டயருமே 65% வரைக்கும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள். ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுக்கும். அப்புறம் பேக் லைட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கு. தென் பின்னாடியுமே வந்து பெயிண்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும்போது பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 100 லிட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் டூல்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸும் அதில் இருக்குது. அது போக நம்ம சின்ன சின்ன லக்கேஜஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த பேக் சீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இது தள்ள முடியல, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள கூடி இதை வந்து நம்ம புஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி நம்ம மடக்கி வச்சோம்னாக்கா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 லிட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து நிறையா லக்கேஜஸ் வந்து வைக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரியர் சீட்ஸை பற்றி பார்ப்போம். டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 டிகிரி அளவுக்கு ஒய்டாக ஓப்பன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பவர் விண்டோ உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் கொஞ்சம் மேகசின்ஸ் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம சீட்ஸை பற்றி பேசலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லெதர் சீட்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது. எங்கேயுமே கிளியலை, ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் போதுமானது தான். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எங்கேயுமே டேமேஜஸ் இல்லை. சீட்டி கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து உட்காந்து பார்ப்போம். ஏறி உட்காரலாம் ஈஸி தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் பின்னாடி ரெக்ளைன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நல்லாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நம்ம நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் சைட்லேயே வந்துடுது. காலுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் பார்ப்போம். ஃப்ரண்ட் டோருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 டிகிரி ஒய்டாக ஓப்பன் ஆகுது. கியர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏசி வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஃப்எம்முக்கான இதுவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர் மாதிரி இருக்குது. இதை வந்து அப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறையா பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ வந்துடுது. அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடுது, சைல்ட் லாக் வந்துடுது. அப்புறம் மிரருக்கான மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் வந்துடுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர், அப்புறம் மேகசின் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, மொபைல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கப் ஹோல்டர் ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான ஸ்பேஸோடு இருக்குது நமக்கு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது, நம்ம மொபைல் சார்ஜரில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கீயை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ கீ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனுவல் மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களுக்கு ட்ரிப் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ஜினை பார்ப்போம். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கிளியரான கண்டிஷன்லேயே இருக்குது. பேட்டரியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா வெல் மெயின்டைன் தான். இது வந்து ஒரு ஓரளவுக்கு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ஜின் நாய்ஸ் பார்க்கணும்.
ஸோ என்ஜினோட நாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் தான் இருக்குது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம எந்த விதமான குறைபாடும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நல்ல சர்வீஸ் எல்லாம் என்னதான் இருக்கு. இது வந்து எர்டிகா யூடிஐ 2015 மாடல். ஓனர் வந்து 2 பேர். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தேர்ட் ஓனராக இருப்பீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் லைவ்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,10,000 கிலோமீட்டர் ஓடிருங்க. இப்போதைக்கு கம்பெனி சர்வீஸ் கிடையாது, முன்னாடி இருந்திருக்கும். ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7 lakh கோட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபர்தராக இந்த காரை பற்றி என்கொயரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நேரில் வந்து கூட நீங்கள் இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணி பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த காரை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது போக வேறு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி நேரில் வந்து நீங்கள் விசாரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இது வந்து நம்ம காரைக்குடியில் இருக்க கலனிவாசல்லேருந்து சூரக்குடி ஜிஹெச் போகிற அந்த ரோட்டில் வந்து போக்குவரத்து நகரில் நம்ம சிங்கம் கார்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம், ப்ரைஸும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பேசுனீங்கன்னாக்கா நம்ம சேனல் வந்து வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு காரை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கூடுமான வரையும் நம்ம வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.